السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், சஹரினுடைய நேரம். இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் பல வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம், நாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கைகளை ஒரு போதும் வெறும் கைகளாக ஆக்க மாட்டான். இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவதற்கு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம். நாம் சஹர் நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். இந்த துஆவினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூறினார்கள், நன்மை தீமை நிறுக்கப்படும் மீசான் எனும் தராசில் கனமானவை. அளவற்ற அருளாளன் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் என்று நபியவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ இருக்கின்றது. அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள், அதே போன்று மீசானுடைய தராசில் மிகவும் கனமானவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவினுடைய சிறப்பை கூறினார்கள்.